ஹலோ கோடர்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டைல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் அந்த கோடை வந்து கிட்டப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் கிட்டப்பில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து கஸ்டம் 404 செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம சில ரவுட்ஸ் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். இப்போ அபவுட், கான்டாக்ட் இதெல்லாம் போனோம்னா ரவுட்ஸ் ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஸோ வந்து பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். இந்த சேம் வே நம்ம கோ டு யூசர்ஸ் இதுக்கெல்லாம் ரவுட் செட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம செட் பண்ணாத ரவுட் ஏதாவது அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 1ன்னு போடுறேன். இப்போ இதுக்கு ரவுட் வந்து எதுவும் செட் பண்ணல. பை டிஃபால்ட்டாக நமக்கு 404 பேஜ் வந்து அவைலபிள். பட் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம 404 கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பேஜஸில் ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். 404 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணால் வந்து டிஃபால்ட்டாக வந்து அது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ நான் அது மாதிரி இப்போ 404 வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ காம்பனண்ட் நேம் வந்து நம்ம 404 கொடுக்குற போல எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அந்த பேஜ் தான் வந்து டிசைன் பண்ணுறோம் நல்லா தெரியும். சாரி. ஓகே, இப்போ நம்மளோட ஓன் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ டிவ் டேக் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்மெண்ட்குள்ளே இப்போ பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காமிச்சிட்டு கீழே கோ டு ஹோம் அப்படின்னு வந்து ஒரு பட்டன் வைக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் டைப்போகிராஃபிக் காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டைப்போகிராஃபிக் காம்பனண்ட் எடுத்துகிட்டு நான் வேரியண்ட் வந்து H5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஒரு இப்போ நம்ம வந்து கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வர மாதிரி ஒரு பட்டன் வைக்கலாம். ஸோ தட் அதை கிளிக் பண்ணால் நம்ம ஹோம் பேஜுக்கு போகிற மாதிரி ரவுட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே ரவுட்டிங் யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டில் வந்து லிங்க் காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டில் இருக்க லிங்க் காம்பனண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிங்க் எடுத்துட்டு இப்போது எப்பயும் போல் இதுக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் வந்து ஆங்கர் டேக் ஆட் பண்ணணும். ஆங்கர் டேக்குள்ள நான் வந்து இதை வந்து மெட்டீரியலில் இருக்க ஒரு பட்டன் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் டெக்ஸ்ட் வந்து கோ டு ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட்டன்லேயும் நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. நான் இங்கே வந்து வேரியன்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் அது டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த பட்டன். ஓகே, ஸோ இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னும் href வந்து செட் பண்ணல. href செட் பண்ணிக்கிறேன். href வந்து நம்ம ரூட் டேக் தான் வந்து போடணும். ஸோ ஸ்லாஷ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, பட்டன் வந்து இம்போர்ட் பண்ணல. பட்டன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட்டன் மெட்டீரியல் பாத்தில் இருக்க பட்டன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோ இம்போர்ட் ஆகலை. ஸோ நான் மேனுவலாக இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் பேஜ் நாட் ஃபவுண்ட் இருக்குது. நான் இது வந்து ஒரு பாக்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ தட் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து வரும். பாக்ஸ்க்கு நம்ம இப்போ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும்னா எஸ்எக்ஸ் ப்ராப், நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும்னா எஸ்எக்ஸ் ப்ராப் வழியாக ஆட் பண்ணணும். ஸோ எஸ்எக்ஸ் ப்ராப்குள்ளே மார்ஜின் வந்து செட் பண்ணுறேன். ஆல் சைட்ஸ்க்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்ஜின் கொடுத்து 20 செட் பண்ணுறேன். பாக்ஸ் நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ மெட்டீரியலில் இருக்க பாக்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூட் பார்த்தீங்கன்னா /1 இருக்குது. ஸோ தட் இது வந்து இப்போது பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்திருக்கு. நான் கோ டு ஹோம் கிளிக் பண்ணேன்னா நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து நேவிகேட் ஆகிடும். இதே வந்து ஆட்டோ நேவிகேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ரவுட் வந்து கொடுத்தோன்னா மீன்ஸ் இப்போ நான் சும்மா டம்மி 66 கொடுக்குறேன். 66 கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். பட் ஆட்டோ நேவிகேட் ஆகாது. யூசர் வந்து கோ டு ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணால் வந்து நேவிகேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஆட்டோ நேவிகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அது பண்ணுறதுக்கு யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணால் டைமர் வந்து செட் பண்ண போகிறோம். ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு 3 செகண்ட்ஸில் வந்து நேவிகேட் ஆகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். டிபெண்டன்சியில் எம்டி அரே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யூஸ் எஃபெக்ட்குள்ளே பார்த்தோம்னா நம்ம டைமர் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு டைமருக்கு எப்பயுமே நம்ம ஐடி செட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து செட் டைம் அவுட்
டைம் அவுட்ல நான் 3000 அதாவது 3 செகண்ட்ஸ் வந்து குடுத்துடுறேன். குடுத்துட்டு இப்ப வந்து நமக்கு என்னன்னா, வந்து நம்ம புஷ் பண்ணணும். அதாவது ஹோம் டைரக்டரிக்கு. அதுக்கு வந்து நம்ம ரவுட்டர் வந்து தேவை. ரவுட்டர் இருந்தா தான் வந்து புஷ் பண்ண முடியும். நமக்கு நெக்ஸ்ட்ல வந்து ஒரு ஹூக் வந்து இருக்கு. நம்ம அதுல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்கு. அந்த ஹூக் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். சாரி யூஸ் ரவுட்டர்ன்ற ஹூக். ஸோ பார்த்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட்ல இருந்து அவைலபிள் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்ல இருக்க ரவுட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஆட் பண்ண போறோம். ஸோ ரவுட்டர்ல நம்ம ரூட்க்கு வந்து புஷ் பண்ணணும். ஓகே. நம்ம டைம் அவுட் யூஸ் பண்ணா அது வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதனால கிளியர் டைம் அவுட். இதுக்குள்ள இந்த ஐடி வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். 3 செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு ஹோம் பேஜ்க்கு வந்து ரவுட் ஆயிடும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ /1 குடுக்குறேன். ஓகே. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நேவிகேட் ஆயிடுச்சு. ஸோ அதான் இப்போ வந்து நம்ம நாட் ஃபவுண்ட் பேஜ் போனா நம்ம அத கஸ்டமைஸ் பண்ணி 2 ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து கோ டூ ஹோம் கிளிக் பண்ணலாம். இல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா 3 செகண்ட்ஸ்ல வந்து ஹோம் பேஜ்க்கு வந்து நேவிகேட் ஆகுற மாரி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மெட்டா டாக்ஸ் வந்து ஆட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மெட்டா டாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பிரைமரிலி வந்து நமக்கு எஸ்சிஓல வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். அது மாரி நம்ம ஹெட்டும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜ் இருக்கு. ஸோ இந்த பேஜ்ல வந்து நம்ம டைட்டில் நம்ம இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 3000 வருது. இப்போ இது ஹோம் பேஜ்னால நம்ம ஹோம் அப்படின்ற டைட்டில் நம்ம எந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த மாரி தானே வரும். ஸோ அது வந்து செட் பண்ண முடியும். இப்போ நான் ஹோம் பேஜ் போறேன். ஹோம் பேஜ் போயிட்டு இப்போதைக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஆட் பண்ணலாம். பாக்ஸ்க்குள்ள வந்து ஹெடர் டேக் நமக்கு வந்து அலைன்மென்ட் இருக்குன்னு தேவையில்ல. நம்ம ஒரு ஃபிராக்மென்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வெளிய அவுட்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கனால நான் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். நெக்ஸ்ட்டோட ஹெட்ட வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்ல வந்து ஹெட் டேக் இருக்கு. ஹெட் டேக் பண்ணிட்டு இப்போ டைட்டில் வந்து நான் பாஸ் பண்றேன். ஸோ டைட்டில்க்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் நேம் வந்து நெக்ஸ்ட்ன்னு வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டு ஹோம். இது மாரி வச்சுக்கலாம். இது மாரி தானே எல்லா ஆப்லயும் வந்து இருக்கும். ஸோ அது மாரி வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு நேம் வந்து மாறிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட்ன்னு வரதுக்கு பதிலா நெக்ஸ்ட் ஹோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதே மாரி நம்ம மத்த ஸ்க்ரீன்ஸும் அபவுட் இந்த மாரி இதுக்கும் வந்து செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெட்டா டேக் ஆட் பண்ணலாம். மெட்டா டேக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு எஸ்சிஓல வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்க இப்போ இந்த கன்டென்ட் இருக்குன்னா, நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் கீவேர்ட் அதாவது மெட்டா நேம் வந்து கீவேர்ட் அப்படின்னு செட் பண்றேன். கன்டென்ட் வந்து இப்போதைக்கு சும்மா ஹோம் அப்படின்னு செட் பண்ணலாம். நம்ம ரெலவென்ட்டான கன்டென்ட் செட் பண்ணோம்னா நமக்கு எஸ்சிஓல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் பேஜ் வந்து லோட் ஆயிருக்கு. நமக்கு டைட்டில் செட் பண்ணியிருக்கனால மேல டைட்டில் வருது. அதே மாதிரி இப்போ நான் இன்ஸ்பெக்ட் குடுக்குறேன். இன்ஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹெட் ஓப்பன் பண்றேன். ஹெட்ல இப்போ நம்ம மெட்டா வந்து கீவேர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கீவேர்ட் வந்து நமக்கு சர்ச்ல வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாரி நம்ம மத்த பேஜஸ்க்கு ஆட் பண்ணலாம். இப்போ அபவுட் போயிட்டு அந்தந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி ரெலவென்ட்டா வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதேதான் டைட்டில் வந்து நான் இங்க அபவுட்ன்னு குடுக்குறேன். அபவுட்ன்னு குடுத்துட்டு கன்டென்ட்ல இப்போதைக்கு டெம்பரரி கன்டென்ட்னால நான் அபவுட்ன்னே குடுக்குறேன். இப்போ அபவுட் ஸ்க்ரீன் போனோம்னா, அதே மாதிரி வந்து ஓகே. நான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ இம்போர்ட் பண்ணல ஹெட்ட. ஹெட் வந்து நமக்கு நெக்ஸ்ட்ல இருந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்ல இருக்க ஹெட் இம்போர்ட் பண்ணியாச்சு. நமக்கு எரர் வருது. ஸோ நான் வெளிய ஃபிராக்மென்ட்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு இதுக்கு வந்து எந்த ஸ்டைல்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஸோ இப்போதைக்கு கோட பேஸ்ட் பண்ணிட்டு இத கட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டாக் விட்டு வெளிய கொண்டு போயிட்டோம். அப்பயும் இதே எரர் தான் வருது. இது ஏன் இது வருதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க இது வந்து நேம்டு இம்போர்ட்டா மாறி இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹெட்ட தான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. மேபி ஓகே. இப்போ கரெக்ட்டா வந்து லோட் ஆயிடுச்சு. நமக்கு நெக்ஸ்ட் வந்து அபவுட் அப்படின்னு வருது.
இதுல வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆகும்போது நமக்கு டிஃபால்ட் இம்போர்ட் நடக்காம நேம்டு இம்போர்ட் வந்து நடக்குது. ஹெட் யூஸ் பண்றப்போ. அதனால தான் வந்து இந்த பிரச்சனை நமக்கு அதனால தான் அந்த எரர் வந்துச்சு. இப்ப அது ரிசால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதே மாரி மத்த பேஜஸ்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். கோடு GitHubல ஆட் பண்றேன். நீங்க அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.